Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. ருத்ரமா உப்பிட்ட பாண்டம் உடைந்து கருக்கொள்ள முன்னே அப்பிட்ட வேணியனுக்கு ஆட்படுவது எக்காலம் சேவை புரிந்து சிவரூப காட்சி கண்டு மாமைதனை கண்டு பயனடைவது எக்காலம் காண்டத்தை வாங்கி கருமேகம் மீண்டது போல் பாண்டத்தை நீக்கி வரமடைவது எக்காலம் சோற்று துருத்திதனை சுமந்தலைந்து வாடாமல் ஊத்தை சடம் போட்டு உனையடைவது எக்காலம் ருத்ரம்மா 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 வாங்க சாமி வாங்க. ஏதோ முக்கியமான தகவலோட வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா சொல்லுங்க சாமி, என்ன விஷயம்? அதிசயம் ஒண்ணு நடந்திருக்கு தாயே, ஆச்சரியம் ஒண்ணு நடந்திருக்கு தாயே. கருவுல உருவான குழந்தை போல திரு ஒண்ணு வெளிப்பட்டு இருக்கு தாயே. சாமி, சித்தர்களோட ஞானத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த ருத்ரமா அறிவுள்ளவ இல்ல. சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க சாமி. ரோஹிணி நடுநிசியில் ஆவணி அஷ்டமியில் குரல் மௌனித்து போன எம்பிரான் பரணி சித்தர் குரல் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் தாயே. என் குருநாதர் பரணி சித்தர் குரல் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் தாயே. என்னது, பரணி சித்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரா? 60 வருஷம் பேசாம மௌனமா இருந்த பரணி சித்தர் பேசிட்டாரா? ஆமா. என்னால நம்பவே முடியலையே. அவருக்கு முன்னால எத்தனையோ பேர் மன்றாடுனாங்க, எவ்வளவோ பேர் அழுதாங்க. அப்பெல்லாம் பேசாம இருந்த பரணி சித்தர் இப்ப பேசிட்டாரா? ஸ்வேதா, சாமி சொன்னதை கேட்டியா? எங்க பரணி சித்தர் பேசிட்டாரா? அன்னைக்கு சாமுண்டி சிலை எப்படி எங்களுக்கு கிடைச்சதுன்னு உங்களுக்கு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? அம்பா சமுத்திரத்துல பரணி சித்தர்னு ஒரு சித்தர் இருந்தாரு. அவரு தாமிரபரணியில குளிக்க போனப்பதான் அவருக்கு இந்த சாமுண்டி சிலையே கிடைச்சதா. அந்த சிலையை எங்க தாத்தா கையில ஒப்படைச்சாரு. அன்னையிலிருந்துதான் எங்க குடும்பத்துக்கு இந்த அதிகாரம், செல்வம், வீரம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? அந்த சிலைய எங்க தாத்தா கையில ஒப்படைச்சிட்டு அன்னைக்கு மௌனமான பரணி சித்தர் 60 வருஷம் கழிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்வேதா, பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் தெரியுமா? நீ பூஜை பண்ண நேரம், நீ தவம் மாதிரி பூஜை பண்றேன்னு குருக்களே சொன்னாரு. அந்த பூஜையோட சக்தி தான் பரணி சித்தரை இப்ப பேச வச்சிருக்கு. சொல்லுங்க சாமி, பரணி சித்தர் என்ன சொன்னாரு? நான் என்ன பண்ணணும்? உன்னை உடனே கிளம்பி வர சொன்னாரு. சூரிய உச்சியில பிரகாசிக்கிற நேரத்துல நீ அங்க இருக்கணும்னு சொன்னாரு. உன்கிட்ட பல விஷயங்கள் பேசணும்னாரு. நான் கண்டிப்பா வரேன் சாமி, உடனே கிளம்பி வரேன்னு சொல்லுங்க. ஸ்வேதா, சதீஷ், நீங்களும் வாங்க. உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதில்ல, நீங்க பரணி சித்தர் கிட்ட கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்கணும். உங்களை நான் கூட்டிட்டு போறேன். சாமி, சித்தர்கிட்ட நாங்க கிளம்பி வரோம்னு சொல்லுங்க சாமி. கண்டு உரைக்க அறியா இன்பமதை நாம் அறிந்து கொள்வதற்கு நாள் வருவது எக்காலம். சாகாட்சி வரடியார் தப்பாதார் எப்போதும் போகா உடல் அகன்று போவார் என்பதெக்காலம். நிட்டைதனை விட்டு நினைவறிவு தப்ப விட்டு வெட்ட வெளியில் விரவி நிற்பது எக்காலம்.
ஓம் சிவனே போற்றி. வணக்கம் ஏகம்பரம். நராஜ் வாப்பா வா, உள்ள வாமா, வா உட்காருமா. உட்காருப்பா உட்காரு. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? ஆமா ஆமா. இதுதான் மாமனை தேடி வந்திருக்கிற பொண்ணா? சின்ன வயசுல பார்த்த அத்தை பையனை நினைச்சு இன்னும் மாமா மாமான்னு உருகிட்டு இருக்கா, அப்படியாமா? கல்யாணம் பண்ணா அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறியாமே. ஆமா அங்கிள், என் அத்தை என் மாமாவை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பொண்ணான்னு நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. ஏன்பா நராஜ், நீ நல்லா சம்பாரிச்சு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருப்பேன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த விஷயமெல்லாம் புரியுது. நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நீ எப்படி இருந்த ஆளு, எவ்வளவு ஜம்முன்னு இருப்ப. இப்போ உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. அங்கிள் அங்கிள், அந்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப வந்த விஷயத்த பாக்கலாமே அங்கிள். சரிம்மா. நராஜ், உன் தங்கச்சி குடும்பத்தை தேடணும்னு சொன்னல, அவங்கள பத்தி உங்ககிட்ட ஏதாவது டீட்டெயில் இருக்கா? என்ன இருந்தாலும் கொடுங்க. அவங்கள தேடி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அங்கிள், என்கிட்ட சிவா மாமாவோட போட்டோ இருக்கு அங்கிள். போட்டோ இருக்கா? ஆமா அங்கிள். என்ன நராஜ், சொல்லவே இல்ல? போட்டோ இருந்தா போதுமே, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. இன்டர்நெட், சோசியல் மீடியான்னு சயின்ஸ் இவ்வளவு வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல ஒரு போட்டோ இருக்கும்போது ஆளை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இப்படி லட்டு மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டா இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தீங்க. குடுமா, அந்த போட்டோ குடுமா, பார்க்கலாம். ஏம்மா, இந்த போட்டோ எப்ப எடுத்தது? என் மாமா சின்ன பையனா இருக்கிறப்ப. அது தெரியுதுமா. இந்த போட்டோ எடுத்து 20 வருஷம் இருக்குமா? இந்த போட்டோவை வச்சா இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தீங்க. உன் மாமா இப்ப எப்படி இருக்கானோ, என்னவா இருக்கானோ, இதை வச்சு தேடுனா எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? அதுக்குத்தான் அவ ஏதோ ஒரு விஷயம் சொல்றா. அதை பத்தி பேசத்தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். என்ன விஷயமா? ஏன் அங்கிள், இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் பெட்டிக்குள்ள கொடுத்தா என் மாமா இப்ப இருக்கிற மாதிரி உடனே மாத்தி கொடுத்துரும்ல. கம்ப்யூட்டர் பொட்டியா? ஆமா அங்கிள், மேஜ மேல டிவி பெட்டி மாதிரியே இருக்குமே. மேஜ மேல டிவி பொட்டி மாதிரியா? ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? அவ எங்கப்பா படிச்சா? 1ஆவதோட அவ படிப்பை நிறுத்திட்டா. 1ஆம் வகுப்புக்கு அப்புறம் படிக்கவே இல்லையா? ஏன் நராஜ், ஒரே பொண்ணு, அவளை கூட படிக்க வைக்க முடியாத அளவுக்கா நீ நொடிஞ்சு போயிட்ட? கைவண்டி இழுக்கிறவன் கூட இன்னைக்கு தான் புள்ளைய டிகிரி வரைக்கும் படிக்க வைக்கிறான்பா. நீ எந்த காலத்துல இருக்க? பணம்லாம் பிரச்சனை இல்லப்பா. அதுக்கு வேற ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம்? அப்ப கௌரி 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தா. கனகா, போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்ல லாபம் தாமா வந்திருக்கு. இதோ பாரு. அப்பா, என்னம்மா? இன்னைக்கு ஸ்கூல்ல பரீட்சை பேப்பர் கொடுத்திருக்காங்க. எல்லா பாடத்திலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். எங்க கூட பேப்பரை பாருங்க. ஆமா, நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா? வெரி குட். வா வா உட்காரு. எல்லாத்துலயும் 100க்கு 100 வாங்கியிருக்க. இத பாருங்க கௌரி குட்டி, நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கல ஸ்கூல்லயே. என் சமத்து இப்படிதான் இருக்கணும், படிப்புல சுட்டியா இருக்க. Thank you. சூப்பர் செல்லம், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கியம்மா. வெரி குட். ஏ சிவா, நில்லு, இங்க வா. நம்ம கௌரி எடுத்திருக்கிற மார்க்ஸ் எல்லாம் பாத்தியா? எல்லாத்துலயும் 100க்கு 100 எடுத்திருக்காடா.
கிளாஸ்லயே இவதான் ஃபர்ஸ்டா. பேப்பர்ஸ் பாரு. இது பாரு, எழுத்தெல்லாம் பாரு, எவ்வளவு அழகா குண்டு குண்டா இருக்குல்ல. இந்த பேப்பரை தூக்கி குப்பையில போடுங்க. டேய் சிவா, ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? நம்ம கௌரி நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கா, அதை பாராட்ட வேண்டாமா? இத்தனை நாள் நான் படிச்ச கிளாஸ்ல எல்லாம் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். இப்ப இவ என் மார்க்கை விட அதிக மார்க் வாங்கியிருக்கா. என் பழைய டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஓ மாமா பொண்ணு உன்னை விட நல்லாவே படிக்கிறா, உன் மார்க்கை தாண்டி எடுக்கிறான்னு சொல்றாங்க. எனக்கு அவமானமா இருக்கு. டேய், இதுல அவமானப்படுறதுக்கு என்னடா இருக்கு? இவ உன் மாமா பொண்ணு தானடா. இவ நல்ல மார்க் எடுத்தா உனக்கும் பெருமை தானே? இல்லம்மா, அது எனக்கு பெருமை இல்ல, அவமானம் தான். நான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்கணும். இவ என்ன தோக்கடிக்கிறா. இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. அவ படிச்சானா நான் அவளை கல்யாணம் படிக்க மாட்டேன். இதான் நிச்சயம். சிவா, அப்படிலாம் பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு. சிவா, அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. இது யாரு? ஓ மாமன் பொண்ணு தானே? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என் முடிவு இதுதான். அவ படிச்சானா என்ன முந்திட்டு போயிடுவா. என் முடிவு இதுதான். அவ படிச்சானா அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். புரிஞ்சுதா? இது நிச்சயம், நிச்சயம். சிவா, மாமா, சிவா, மாமா, மாமா, மாமா நில்லு. மாமா, மாமா இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் மாமா. மாமா, மாமா கதவு திறங்க மாமா. இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் மாமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாத மாமா. நான் போக மாட்டேன் மாமா. என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லாத மாமா. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். கௌரி, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. சிவா ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கான். நான் அவங்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். வேணாத்த, எனக்கு படிப்பு வேணாம். எனக்கு சிவா மாமா தான் வேணும். நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். மாமாவை வெளியில வர சொல்லுங்க அத்தை. கௌரி, சிவா ஏதோ கோபத்துல சொல்றாமா, அப்புறம் சரியாயிடுவான். நீ இப்படிலாம் பேசக்கூடாதுமா. எனக்கு ஸ்கூலே வேண்டாம்ப்பா. எனக்கு மாமா தான் வேணும்ப்பா. மாமாவை வெளியில வர சொல்லுப்பா. ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன்ப்பா. மாமா, மாமா, சிவா, மாமா, மாமா, கதவு தர. சிவா மாமா கதவு தரங்க. கதவு தர. மாமா கதவு தர மாமா. டேய், கதவு தரடா. நான் இனிமே ஸ்கூலுக்கே போக மாட்டேன் மாமா. சிவா, சொன்னா கேளு, கதவு ஓபன் பண்ணு. சிவா, சிவா எவ்வளவு நேரம் டேய், பேசிட்டு இருக்க? கதவு தரடா. கதவு தர மாமா. பாவுடா கௌரி, நான் கதவு இனிமே தரடா. ஸ்கூலுக்கே போக மாட்டேன். அப்ப இருந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டாப்பா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். நான் படிச்சா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என் மாமா சொல்லியிருக்கு. அதனால நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாப்பா. நானும் எத்தனையோ காதல் கதைகளை கேட்டிருக்கேன்ப்பா. ஆனா இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்லை. ஒரு பக்கம் ஏன் இப்படி முட்டாள்தனமா இருந்தீங்கன்னு கேட்கணும்னு தோணுது. இத முட்டாள்தனம்னு சொன்னா ஆண்டாள் கடவுள் மேல வச்சிருந்த பக்திய என்னன்னு சொல்றது? சின்ன வயசு குழந்தைங்க மனசுல எதையாவது நம்மளே விதைச்சிடுறோம். அது வளர்ந்து பெரிய ஆலமரமா நிற்கும் போதுதான் நாம என்ன விதைச்சோம்னு நமக்கு தெரியுது. சரிப்பா, அந்த கதையை விடு. இப்ப நான் என்ன செய்யணும்? என் மாமா போட்டோவை கம்ப்யூட்டர் பெட்டிக்குள்ள கொடுத்து இப்போ இருக்கிற மாமா போட்டோவை கொண்டு வரணும். நீங்க தான் அங்கிள் உதவி செய்யணும். அது முடியுமாப்பா? கம்ப்யூட்டர் அதை செஞ்சிடாதுப்பா. ஆனா எங்க டிபார்ட்மெண்ட்ல போர்ட்ரைட் ஆர்டிஸ்ட்னு ஒரு டீம் இருப்பாங்க. குற்றவாளியை பார்த்தவங்க சொல்ற அடையாளத்தை வச்சு குற்றவாளி படத்தை வரையறவங்க. அவங்களால இதை பண்ண முடியும். நாளைக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு என் ஆபீஸ்க்கு வாங்க, நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ரெடி பண்ணி கொடுக்குற என் மாமாவோட போட்டோல இருந்து தான் என் வாழ்க்கையே ஆரம்பிக்கும். உனக்கு நிச்சயமா நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? நம்பிக்கையோட போயிட்டு வா. நடராஜ், நீ நாளைக்கு அழைச்சிட்டு வா, சரியா? நாங்க வரோம் அங்கிள்.
பட்டமும் கயிறு போல் பறக்கும் நின்ற சீவனை பார்வையாலே பார்த்து நீ படுமுடிச்சு போடடா. திட்டவும் படாதடா, சீவனை விடாதடா. கட்டடா நீ சிக்கன களவறிந்த கல்லனை. கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா. கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே. கோயிலும் மனத்துலே, குளங்களும் மனத்துலே. ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. ஓம் சிவனே போற்றி, ஓம் சிவனே போற்றி, ஓம் சிவனே போற்றி. ருத்ரம்மா, சாமி, நான் குழந்தையா இருந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் உங்க குரலை கேட்டதில்ல. நீங்க ஒரு காலத்துல பேசுவீங்கங்கிறது என் தாத்தா அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு உங்க குரலை கேக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. உனக்கு எதுக்கடா பேச்சு? நீ பேசினது போதுன்னு எம்பெருமான் சிவனே சொன்னானே. பேச்சை நிறுத்தணும். பேச வேண்டிய காலம்டா இது. உன் பேச்சு இப்ப வேணும்னு திரும்ப அவனே சொன்னான். பேச ஆரம்பிச்சோ. முடிவெடுப்பதும் அவன், செயல்படுத்துவதும் அவன். நம்ம கையில என்ன இருக்கு ருத்ரம்மா? உன்னை பார்க்க விரும்பினோம், அதற்காகவே உன்னை வர சொன்னோம். நீ போகலாம் ருத்ரம்மா. சாமி, நீங்க கண்டெடுத்து கொடுத்த சிலையாலதான் இன்னைக்கு என் குடும்பம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வருஷம் தவறாம நாங்க அந்த சாமுண்டிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பூஜை முடிவுல ஒரு கல்யாணமும் நடத்துறோம். இந்த வருஷம் இந்த ஸ்வேதாவுக்கும் சதீஷுக்கும் தான் கல்யாணம் பண்ண போறோம். நீங்க அந்த பூஜைக்கு வந்திருந்து இவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் சாமி. இவதான் என் தோழியோட பொண்ணு ஸ்வேதா. இந்த வருஷம் எல்லா பூஜையையும் இவதான் பண்ணா. ஸ்வேதாவா? உதிக்கின்ற செங்கதிர், மதிக்கின்ற மாணிக்கம், துதிக்கின்ற மின்கொடி, விதிக்கின்ற மேனி, அபிராமி எந்தன் விழுத்துணையே. அபிராமி 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 அபிராமி. அபிராமி